2, 3 விதை மூலமாக உருவான பழமரக்கன்றுகளை நம்ம நட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பொறுமை, கோவம், நிதானம், பக்குவம் எல்லாமே தன்னை போல் வந்துடுங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் கிரவுண்ட் கார்டனில் இருக்கிற பூக்களை எல்லாம் பறித்து இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்பிட்டு, டெய்லியுமே ரொம்ப ஒரு ஆர்வத்தோட இந்த ஆளை நான் அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. எந்த பலனும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முடிஞ்சு அந்த 5வது வருஷம் தொடக்கம் ஆள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இமாம் பசந்த் நல்ல 20 அடிக்கு மேலே வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ தான் 2 கொத்து பூ வச்சுருக்குறாங்கங்க. சரி, இந்த பெரிய நெல்லி மரம் 4 வருஷம் முடிச்சு 5வது வருஷம் துவக்கம் 2 நெல்லிக்காய் காய்ச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, இதை விட பெரிய யோகா சென்டர் வேறு என்ன இருக்க முடியும்? பூக்களை காய்களையும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது மெயின்டைன் பண்ணுறதை தவிர. பொறுமையாக இருந்தே தான் ஆகணுங்க. எதிர் வீட்டு மாமரத்தை காமிச்சேன்ல, இலையே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக பூ. நம்ம வீட்டில் 2 கொத்து பூ. சொல்கிறது இதுதாங்க பொறுமையை வளர்க்கறதுக்கான இடம்.